Southside niggas get it. Ooh. Hopping out the rave and get it. Smashing all your bitches, get it. Ooh. Run to the check with no limit. Popping on X. கைஸ், நம்ம இப்போ தவளகிரி மலையை ஏறத்துக்கு ஆரம்பிக்க போகிறோம். இவனுங்க தான் கூட வந்த கோவிந்தன்ஸ், கூட இருந்த குமார்னு கேட்டு பாரு, எல்லாருக்கும் தெரியும். இதில் வீடியோ தான் சரியாக வரமாட்டேங்குது, கேமரா கொஞ்சம் சிக்கம் கொடுக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேக் கேமரா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம தவளகிரீஸ்வரர் மலையை ஏற ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முனீஸ்வரர் காளியை கும்பிட்டாச்சு, முனீஸ்வரனையும் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் கைஸ். இருக்கு மலை, இந்த உச்சியில இருக்கிறது தான் சாமி. இதை பார்க்க தான் நம்ம இப்போ போக போறோம். வாங்க கைஸ் ஆரம்பிக்கலாம். சிவா என்னடா இப்போ எனக்கும் தூக்கம் வராது, ஏன்னா நைட் ஷிஃப்ட்ல. நான் கூட எல்லாரும் விளாகிறோம் இல்லை கைஸ். நம்ம போய்கிட்டே இருக்கோம், கூட இவனுங்களும் வரானுங்க, நானும் வரேன். ஆமா, ஆனா இன்னும் ஒரு வாட்டி கூட வீடியோ எதுவும் போட்டது கிடையாது. ட்ரெயின் டிராவலர்ஸ்னு போட்டு பார்க்க சொல்லு. அந்த இருக்கு பாருங்க, அந்த சிவனை பார்க்க தான் நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து பார்க்க வியூ சூப்பரா இருக்குங்க. ஓ வா, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப ஆளுங்க கூட சேர்ந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ், நான் ரொம்ப நல்லவன் ஆக்சுவலி. என் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. என் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு வளரலனாலும் இங்க பாருங்க கைஸ், இந்த மலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் இல்லை, அது உண்மை கிடையாது கைஸ். இது கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. ஆனால் இல்லை, இன்னொரு படிக்கட்டு வழி இருக்குது, அந்த படிக்கட்டு வழியில் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபேமிலியோடு வரவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு தான், இந்த மாதிரி மலை இருக்கிற இதில் போனால் தான் நம்மளுக்கு அட்வென்ச்சராக இருக்கும். நம்ம இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் தான் வந்தது, ஆனால் சன்ரைஸ் ஏற்கனவே ஆயிடுச்சு. அது நம்மளோட தப்பு கிடையாது, சாரி எங்களோட தப்பு தான் அது. அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை. ஐயோ, ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டை என்னால் வீடியோவில் அவ்வளோ தெளிவாக காட்ட முடியாது காய்ஸ். தயவு செஞ்சு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து அங்கேருந்து தான் வந்தோம். இங்கேருந்து நம்ம இப்படி வந்து அங்கே இருக்கிற சாமியெல்லாம் தரிசிச்சுட்டு இப்படியே வந்தோம். இவனுங்க போஸ்ட் கொடுத்துன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கானுங்க. இப்போ நம்ம மலையார ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பியும். What the fucking video you want? Are you sure? எடுக்கிறேன். இறங்கும் போதுனா அந்த பாதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை
காய்ஸ் நம்ம இன்னும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பல. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டுன்றதுனால நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்க. இதெல்லாம் வீடியோவில் அவ்வளோவா காமிக்க முடியாது கிளியராக. எப்படி காமிச்சாலும் அது கரெக்டாக இருக்காது. நேரில் வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். இன்னும் சிலர் ஏறி நடந்து வராங்க. நம்ம போகலாம் வாங்க. இவனுங்க வேறு வீடியோ எடுத்துன்னு முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஐயோ காய்ஸ், என்னை மன்னிச்சிடுங்க காய்ஸ். நான் ரொம்ப நேரமாக வீடியோவை ப்ளே பண்ணாமையே எடுத்துன்னு இருக்கேன். நான் ஒரு தற்கொலைன்றது இதுலேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம கீழே இருந்து மேலே வந்துட்டோம். இவனுங்க உக்காந்துருக்கானுங்க. என்ன ஆச்சோ தெரில, ஏதோ சிக்கமாச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் வாட் ஹேப்பன்டா பாய்ஸ்? அடியா? ஓ புலியா? ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுரா இது. புலிலாம் ஏமாத்தான். கீழே சிங்கத்தையே பார்த்துட்டு வந்துட்டோம். ரெண்டு பேரும் ஒன்றும் வரல. எதுக்கு வந்த? ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டாடி. அதுதான் கேட்குறேன். எதுக்கு வந்த? ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏய் வாங்கடா. என்ன ஆச்சோ தெரில காய்ஸ், இது சிக்கமாயிடுச்சு போல். பதில் கூட சொல்ல மாட்டானுங்க, நமக்கே சிக்கன் கொடுக்குறானுங்க. ஓஹோ, நம்மளை விட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றானுங்க காய்ஸ். நம்ம போகலன்னா அவனுங்களே நவுத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுக்கே இறங்கி போகிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் போய் நம்மளும் சாப்பிட்ருவோம். அப்புறம் நமக்கு வைக்க மாட்டானுங்க. ஐயோ ஐயோ சாப்பிட்றானுங்க. ஸ்நாக்ஸ் இது தான். இன்னும் கொஞ்சம் சிப்ஸ் இருக்குது. நீ சாப்பிட்றா இருக்கு. சைடிஷ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? சிப்ஸ்லாம் மொத்தமாக சாப்பிட்டா இது சைடிஷ்லாம் கிடையாது காய்ஸ். எங்களுக்கு இதான் எங்களுக்கு மெயின் டிஷ்ஷு. அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான். நாங்கள் சரக்கு அடிக்கிற பாய்ஸ் இல்லை. ரொம்ப நல்ல பையன் நான். என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கெஞ்சா தான் அடிப்போம். கெஞ்சா அடிப்போம் அவ்வளோதான். கெஞ்சா அடிப்போம் அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண மாட்டோம். அவங்க ரொம்ப நல்ல பசங்க. இந்த பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நாங்கள் 3 பேர் தான். இல்லை இது சொல்லு எலக்ட்ரி சத்தியமாக சொல்லு. என்ன பழம்லாம் கேட்டுறாதீங்க. ரொம்ப நேரமாக கை நீட்டுறான். சரி எடுத்து சாப்பிட்ருவோம். இது வேறு படிக்கிறாரு. ஓ அவர் படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும். டைலாக் வரும்போதே சொன்னேன்டா, படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும். பிளாஸ்டிக் கவர் கீழே போடக்கூடாதுடா. பேக்கில் வைக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். எனக்கு தெரியாதா கீழே போகிறதுக்கு? ஃபுல் ரைஸ். தயவு செஞ்சு இங்கே வரவங்க பிளாஸ்டிக்ஸை மட்டும் கீழே போடாதீங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். பழத்தோட தோல் இதெல்லாம் கீழே போடுறது தப்பு கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக. ஐயோ சாப்பிடு. ஏய் நிறைய இருக்குடா, அவ்வளோலாம் சாப்பிட முடியாதுடா. போதும் ரைஸ். தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸ் மட்டும் யாரும் கீழே போடாதீங்க. இந்த மாதிரி மலை ஏரியாக்கெலாம் வந்தீங்கன்னா. ஆனால் வாழைப்பழ தோல் அந்த மாதிரி பழத்தோட தோலெல்லாம் கீழே போகிறது தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகிடும் ஈஸியாக. அந்த பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு கீழே போடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பேக்கில் வச்சுக்கிட்டு கீழே எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. ஓகேவா? நம்ம இப்போ மில்க் பிஸ்கெட் சாப்பிட போகிறோம். பரவாயில்ல காய்ஸ், இது நல்லா தான் இருக்குது. பிஸ்கெட்டை சொல்லலை, இந்த மலையை சொன்னேன்.
பருவதமலை அளவுக்கு இல்லைனாலும் ஆனால் லைட்டாக அந்த ஃபீல் கொடுக்குது. நம்பி வரலாங்க நீங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வந்தவாசி தாண்டி வந்தவாசிக்கு முன்னாடியே இருக்குது. நான் லொக்கேஷனை பின் பண்ணுறேன். ஃபேமிலியோட வரலாம். ஆமாம், நீங்கள் ஃபேமிலியாக கூட வரலாம். சாரி, எங்களுக்கு தான் ஃபேமிலி கிடையாது, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிருந்துன்னா நான் ஃபேமிலியோடு தான் வந்திருப்பேன். இந்த மாதிரி மொட்டை பசங்க கூடலாம் வந்துருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஐயோ, நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும் இல்லாமல் வந்துடாதீங்க. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. இப்போ தண்ணி இருக்குது, இப்பயே குடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் இருக்காதுன்ட்டு நான் குடிக்காமல் இருக்கேன். இதான் முடிவா? துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாங்க. ஃபேமிலியோட வந்தால் குழந்தைங்க பெரியவங்களாம் இருப்பாங்க, அவங்க கூட இந்த வழியில் வராதிங்க. இது ரொம்ப கொஞ்சம் செங்குத்தாக இருக்கிறதுனால ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. புதுசாக ஒரு படிக்கட்டு பாதை வச்சுருக்காங்க, அந்த வழியில் வர்றது பெட்டர். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றதுனா இந்த வழி தாங்க சூஸ் பண்ணணும். சரியான அட்வென்ச்சரஸ் ஸ்பாட், அட்வென்ச்சரஸ் பாதை எப்படினாலும் சொல்லலாம் கைஸ். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரி இந்த பாருங்க, படிக்கட்டு மாதிரி இருக்குது, இதை விட்டுட்டு அதில் ஏறி போகிறான். இவனெல்லாம் திருத்த முடியாது. அங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக ஒருத்தன் கீழே உட்காந்துக்கிறான், அவன் வரமாட்டான். அப்பா எப்படி எழுந்துட்டான். ஐயோ மூச்சு வாங்குது கைஸ். தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஓ ஷிட், இவனும் உக்காண்டாங்க கைஸ். சோம்பேறிலாம் இருக்கானுங்க ரெண்டு பேரும். சரி, வேறு வழி இல்லை, நம்மளும் போய் உக்காந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவோம். அப்பா என்ன வியூ பாயிட்டுங்க. ஐயோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதெல்லாம் நேரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வீடியோலலாம் அவ்வளோ தெளிவாக காட்ட முடியாது காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஒயர் போகுது, அது கரண்ட்டுக்காக தான். ஐமேக்ஸ் அவர் யூடியூப் சேனலில் சொன்னார், அது வந்து சார்ஜ் போடுற வசதிக்கெலாம் இல்லையா. ஆமாம், இங்கே வரவங்களுக்கு சார்ஜ் போடணும்ல. இவன் கேமராவை பிடுங்க பார்க்குறான். ஓ என்ன காட்டுறியா? சரி காட்டு. பாருங்க, வெக்கமே இல்லாமல் குத்துட்டான். நான் தான் ராகுல். இந்த கேமரா குவாலிட்டி வச்சு வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய விஷயத்த என்ன மாதிரி ஆளுங்களால மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை, அதுக்கு ஒரு பேஷன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தேன் காய்ஸ். இப்போ விழுந்தா நான் அவ்வளோதான். அங்கேருந்து ஏறி வரணும். இவன் ஏறி வரானா? நீங்கள் பாருங்க காய்ஸ், ஏறினவன் திருப்பி கீழே இறங்கி திருப்பி ஏற போகிறானா வீடியோக்காக. அதுவும் வீடியோவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த மாசம் எடிட் பண்ணி போடுவோம். மாசா பாட்டிலோட இல்லை. இரா ஒரு செகண்டரா இரா காய்ஸ். இவர் பேர் கிரில்ஸே டஃப் கொடுப்பாரு, அந்த அளவுக்கு மலை ஏறுற சக்தி உடையவர் இவர். அவரோட மலை ஏறுற ஸ்டைலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவர் மூணு ஜென்மத்தில் குரங்கா இருந்தாருன்னு. எல்லாருமே குரங்கா தான் இருந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன குரங்கு. ஐயோ
விழுறதுனா பின்னாடி தானே விழுவாங்க, இவன் முன்னாடி விழுறாங்க கைஸ். ரியலி சொல்றான். சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம சீக்கிரமா ஓடி போய் பேக் வை கீழே இறங்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அப்படி இறங்கினா கண்டிப்பா தெரியும். இந்த வாட்டி போயினே இருப்பான். ராகுல் கீழே இறங்கி வந்து போயிடுவான். எடுக்கவே இல்லை, வீடியோவே எடுக்கல ப்ரோ. இவர் தான் வீடியோ மாஸ்டர். இது யாரும் வீட்டிலேயோ அல்லது இது வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இந்த மலை உங்கள் வீட்டில் இருக்காது. செஞ்சு போட்டுறாதீங்க. தவளை மாதிரி தவளை ஆமை ஆயிட்டேன். சிவா போவோம். ஐயோ ராகுல் இல்லையே, இப்படி இருந்து வந்துட்டியா? நான் இப்படி வந்தேன் நினைக்கிறேன். போ எத்தனை இருக்கு அவன் ஏறா. ஓ சறுக்கிறாரு, சறுக்கினே போக வேண்டியதான். நான் உட்காந்துனே ஏன் படிக்க எடுத்து. எனக்கு 3 நாளாக சாதாரண மூச்சு வாங்குது. இங்கே ரொம்ப மூச்சு வாங்குது. இங்கே வரவங்க தயவு செஞ்சு தண்ணி மட்டும் இல்லாமல் வந்துடாதீங்க. ரொம்ப தண்ணி தாக எடுக்கும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியை குடிச்சிடாதீங்க, தண்ணியெல்லாம் காலி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. அசால்ட்டாக கஷ்டமா வாடா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மழை ஏறுறதுக்கு. ஒரு நம்மளும் ஓவர்டேக் பண்ணி போகிறாரு. அவன் நிறைய போஸ்ட்லாம் கொடுக்குறான், ஆனால் பெரிய விளாகர். வீடியோ கைஸ் நான் தான் ராகுல். நான் வந்து ட்ரெயின் ட்ராவலர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அது தண்டமாக எதுக்கு இருக்குன்னே தெரில. ஃபஸ்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கோவாவுக்கு போனோம். அப்போது நான் வீடியோலாம் எடுத்தேன் போடலான்ட்டு, ஆனால் போட முடியல. இப்போயும் எடுத்திருக்கேன், போடணும்னான்னு தெரில, பார்ப்போம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். நான் போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் கண்டிப்பாக போடுவேன் காய்ஸ், கவலைப்படாதீங்க. ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணதான் கரெக்டாக இருக்கும். இன்னும் பாருங்க, இந்த மலை தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு பாருங்க. ஆனால் இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் காய்ஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணுறாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கானது. அவ்வளோதான். இருங்க காய்ஸ், இங்கேருந்து கிளம்பிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பிடிஎஃப் இங்கே வந்துட்டாரு. ஹாய் ப்ரோ. ஹாய். பண்றா பைக்கை மட்டும் வந்துடும். நல்லா முறுக்கி பாரு. என்ன முறுக்கி பார்த்துக்க வரேன்னாரு. ஆனால் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கூச்சப்படுறாரு. நாங்கள் அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். ப்ரோ இது மேனுவல் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திருப்பி நம்ம இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். தண்ணி குடிச்சிட்டு பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்பி ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம ரொம்ப சேஃப்டியாக போயிட்டுருக்கோம். நீங்களும் வரும்போது இப்படி சேஃப்டியாக வர ட்ரை பண்ணுங்கள். ஹெல்மெட்லாம் போட்டுக்கின்னு வந்தீங்கன்னா தான் நல்லது. இங்கே பாருங்கள், ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க யாரோ. காய்ஸ் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு குகை இருக்குது காய்ஸ். வாவ், இது சொனை காய்ஸ். சாரி, இது குகை இல்லை. இப்போ தண்ணியை அவர் குடிச்சு காட்டுவார். ஆமாம், நான் குடிச்சு காட்டுறேன். ஃபுல்லாக மருத்துவம் நிறைந்த தண்ணிடா, பச்சை கலர் தண்ணி. பல பேர் குளிக்க போகிறோம் காய்ஸ். மருந்துனா கசக்க தான் செய்யும். இதெல்லாம் எவ்வளோ மூலிகை கலந்தது.
இந்த மலையோட ஃபுல் சத்தியமே இந்த தண்ணியில் தான் இருக்குது குடி. பல பேருடைய அதில் போய் ஒருத்த உட்காந்துருந்தாரா, எப்படி போயிருப்பாரு? கஷ்டம்டா. இப்படிக்கா புச்சின்னு அது புச்சின்னு போகலாம், ஆனால் ஊன்ட்டேனா அங்கே பிடிப்பே இல்லை. ஆமாம் ஊன்ட்டேனா அவ்வளோதான். ஆமாம் காய்ஸ், இந்த மாதிரி வீடு கட்டிட்டு போயிருக்காங்க நிறைய பேர். போன தடவை பார்த்தீங்கன்னா பெரிய வீடு கட்டினாரு, பெரிய வீடு இருந்தது. இந்த தடவை சின்ன வீடாக கட்டுவார். அவர் இப்போ ஒரு சின்ன வீடு ரெடி ஆகிடும் அவருக்கு. சின்ன வீடு கட்டுறாங்க. போன தடவை வீடு கட்டி ஒரே வருஷத்தில் வீடு கட்டிட்டாரா, இப்போ சின்ன வீடு கட்டினாருன்னா சீக்கிரம் உஷார் பண்ணுவார் வீட்டை. போதும் சின்ன வீடு கட்டி சின்ன வீடு கட்டியாச்சு. அவன் சின்ன வீடு காய்ஸ் உடனே கள்ளப்புருஷன் வந்துட்டாங்க. அவன் சின்ன வீடு நானும் கொஞ்சம் கட்டி நான் கட்டின வீட்டு மேலே எத்தனை பேரா கட்டுவீங்க? வீட்டுக்கு நீங்களும் வாங்க, அவர் ஒத்துப்பாரு. காய்ஸ் நம்ம திருப்பி ஏற ஆரம்பிக்கலாம் காய்ஸ். நம்ம படிக்கிட்டு கிட்ட வந்துட்டோம், அப்போனா நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ வாங்க கிட்ட போயிடலாம். ஆமாம் காய்ஸ், நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். சிவனோட தரிசனம் இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிவனோட தரிசனத்தை வாங்கி ஒன்றும் பிடுங்க முடியாது காய்ஸ். ஸோ நம்ம மேலே போய் சிவனோட தரிசனத்தை வாங்கலாம், அப்படியாவது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். காய்ஸ் தயவு செஞ்சு செருப்பு இல்லாமல் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா ரொம்ப வழுக்குது, அதனால் நீங்கள் செருப்பு இல்லாமல் வர்றது கொஞ்சம் நல்லது தான். அங்கே பாருங்கள் குரங்கு போகுது, தண்ணி வச்சுருக்காங்களா எங்கடா? காய்ஸ் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பைப் இருக்குது, மேலே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறான். ரைஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் பிளாஸ்டிக்ஸ்லாம் கீழே போட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் எப்படி பண்ணாதீங்க. ரைஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டோம். வெயில் இப்போ தான் நமக்கு தெரியுது. நம்ம இந்த சூரியனை உதயத்தை பார்க்கலான்னு வந்தோம். பட் உதயமாகி ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் வந்துருக்கோம். போடுங்க, அவ்வளோ செங்குத்தாக இருக்குங்க. நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. வாங்க நம்ம போய் அவங்ககிட்டே பேசுவோம். சூஸ் பண்ணுறாங்க காய்ஸ். வாங்க காய்ஸ் நம்ம போயிட்டே இருக்கலாம். சின்னங்கிறாங்க காய்ஸ். வாங்க போவோம் காய்ஸ். நீங்கள் செருப்பு போடாமல் வர்றது ரொம்ப நல்லது காய்ஸ். ஏன்னா ரொம்ப வழுக்குது எனக்கு. இவனுங்களுக்கு எப்படின்னு தெரில. நான் வந்து கிராக்ஸ் வேறு போட்டிருக்கேன், இதனால் வழுக்குதான்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப வழுக்குது. அதனால் தயவு செஞ்சு செருப்பு இல்லாமல் வர்றது நல்லது. இங்கே விட்டு போகலாம். என்ன சொல்கிற காய்ஸ்? இங்கே யாரோ வாழ்ந்துருப்பாங்க போல காய்ஸ். டைப்பர்லாம் இருக்குது. அங்கே பாருங்க, இன்னும் கொக்கை போய்கிட்டே இருக்கு உள்ள. ஆனால் நம்ம அதுக்குள்ளே போனால் அவ்வளோதான், நம்ம மாட்டிப்போம் போல. ஆதி காலத்து அங்கே பாருங்க, அங்கே ஒரு வழி இருக்குது, ஆனால் யாரோ மூடி வச்சுருக்காங்க. ராஜாக்கள் வாழ்ந்த இடம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதி காலத்து மனுஷர்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. அதனால் இந்த இடத்த வந்து, அதாவது அந்த வழியை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க காய்ஸ், போக முடியாத மாதிரி. எதுக்காகன்னு தெரியல. வாங்க காய்ஸ் நம்ம மேலே போகலாம். நம்ம மேலே போயிட்டு சிவனை பார்த்துட்டு இங்கே வந்து உட்காரலாம் காய்ஸ். சரியான ஸ்பாட்டிங் உட்காரத்துக்கு, நல்லா வெயிட் பண்ணிட்டு போகலாம். எல்லாம் நம்ம நல்லா இருந்துக்கலாம்.
மேல ஒரு 3/4 ஹவர்ல வந்துடலாம். 3 மணிக்கு போயிட்டோம். அப்படியே பொறுமையா ஏறி வந்து முன்னாடி போகலாம். டைம் ஆயிடுச்சு. வா, இங்க இருந்து பாருங்க வேற லெவலில் இருக்குங்க. இங்கே உட்கார போகிறோன்றான். வந்து உட்காரோம். இங்கேருந்து குதிக்கலான்னு சொல்கிறான். சரி, நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஓ அப்பா, நீங்க இருந்து பாருங்க எவ்வளோ செங்குத்தான மலை நம்ம ஏறி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து நம்ம வந்தோம். இங்கே ஒரு குட்டி கோயில் மாதிரி தெரியுதுல்ல, அங்கேனா நம்ம வண்டியை விட்டுட்டு வந்தோம். ஒரு வெள்ளை கலர் கார் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி காரில் வந்திருக்கலாம் நாங்கள், ஆனால் வர முடியல. எங்ககிட்ட வண்டி தான் இருந்தது, 2 வீலரு, அதில் வந்தோம். பாருங்க காய்ஸ், இங்கே கரண்ட்டு கம்பம் இருக்குது. இதெல்லாம் தொட்டு பார்க்காதீங்க, ஷாக் அடிக்கும். இங்கேருந்து சூரியன் நம்ம மேலே படுது. காய்ஸ், நம்ம கடைசி படிக்கட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போனால் அணி நம்ம குறுகுறுன்னு பார்க்குறோம். அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறாங்க? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன்? அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஆஹா, அவனா நீ சினுங்கிறான். நீங்கள் தான்டா எனக்கு தரணும். இவன் செலிப்ரேட்டியா? இவன் என்ன செலிப்ரேட் பண்ணான்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த மலை தான் கடந்து வந்திருக்கோம். இந்த மலை தான் ஏறி வந்திருக்குமா? இவெல்லாம் நம்மளை தாண்டி போகிறான். இப்போது இங்கே லைட்டாக ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை எப்படி உருவாச்சுன்றது நமக்கு தெரியாது. உள்ளே போகிறான் ஃபஸ்ட்டு. உள்ளே ஏதோ ஜந்து இருக்குதான், அது இன்னொரு ஜந்து சொல்லுது. வந்துடுறா போயிடலாம்டா. வேணாண்டா. கைஸ், நம்ம உள்ளே போகலாம் கைஸ். இன்னும் ஐயோ ரொம்ப குட்டி. நம்ம கீழே வந்து பார்க்கலாம் கைஸ். இங்கேருந்து ஓட்டை நம்ம போய் அந்த ஓட்டையை பார்ப்போம் கைஸ். அந்த ஓட்டையும் பார்க்க முடியல, இந்த ஓட்டையாவது பார்ப்போம். இந்த ஓட்டை ரொம்ப பெருசா இருக்கு. சரி, அப்படியே மரத்துல வச்சு இதுலயே செதுக்குனது தான்டா. செதுக்குனா தான்டா இருக்கும். கீழே எடுத்து வந்துருப்பாங்க. நான் மட்டும் நான் தமிழ் இங்கிலீஷ் பேசணும். அது பாருங்க காய்ஸ், பாருங்க சில்றல்ல போடி. பயந்துட்டியா? சண்டை போட்டுருக்கீங்க காய்ஸ். இந்த இடம் இப்போ நிறைய பேர் வராங்க காய்ஸ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வராங்க. இந்த படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்குது காய்ஸ்.
ஐயோ குரங்கு மேலே வருதுக்கா. இங்கே போயிடலாம் அதுக்குள்ள. ஐயோ இங்கே வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. படிக்கட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம வந்துட்டோம் guys. நம்ம போகலாம் இப்போ. இப்போதான் முழுசாக வெயில் நம்ம மேலே படுது. நம்ம இப்போ மேலே போகலாம். இது ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. இங்கே வரும்போது பார்த்து வாங்க. மேலே போகலாம். இங்கே நிறைய குரங்கு இருக்கு. பாருங்க குரங்கு நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்க காய்ஸ், நிறைய குரங்கு. பாருங்க காய்ஸ், நம்ம கூட ஒருத்தன் வந்தான். அவன் வந்து இந்த குரங்கை பார்த்து பயந்து அங்கேயே நின்றுட்டான். மேலேயே வரமாட்டான். நம்ம போவோம் காய்ஸ். அவன் ஒரு தற்கொலையாக இருப்பான் போல. மேலே வந்துட்டோம் ஒரு வழியா. ஃபஸ்ட்டு புள்ளியார் கும்பிட்டுப்போம். சாப்பிடுறது ஏன்னா சாப்பிடு. தென்புலம் எங்கும் சிவநாம மட்டுமே ஒலிக்க வைக்கும் சூட்சமும் யாம் அறிவோம். ஓம் நமச்சிவாய என பஞ்சாட்சரம் சொல்லி சிவனே பெருங்கடவுள் அவனின்றி வேறு இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. கைஸ், நம்ம கூட ஒருத்தன் வந்தான். அவன் மட்டும் தனியாக போகிறான். நாங்கள் 2 பேரும் தனியாக போகிறோம். இப்போ என்னடா ஷார்ட்கட்லேயே எவ்வளோ பொறுமையாக வரேன். கைஸ், நான் அவன் பொறுமையாக வரேன்னு சொன்னதும் அவன் வேகமாக வரான். கைஸ், இது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நம்ம இப்போ வேகமாக போகிறோம். கைஸ், நம்ம கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கைஸ், இன்னும் நிறைய பேர் வராங்க போல. சவுண்டு கேட்குது. நம்ம வந்ததுனால இந்த இடம் நிறைய ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது என்ன, நான் ஒரு பாட்டா கூட அது லைவ் போட்டதுனால தெரியல, நிறைய பேர் வந்திருக்காங்க. உருட்டு புள்ளகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. கைஸ், நோ பண்றானுங்க கைஸ். சரியில்லையே. போறேன்றானுங்க கைஸ். ரொம்ப டயர்டா இருக்கு கைஸ். இவ்வளோ இதுவா ஏறி இறங்கி ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு ஏறி இறங்க வந்ததுக்கு சரியான ஒரு தண்ணி ஸ்பாட். சிவா, நம்ம ஒரு இடத்துல உச்சாச்சுமே, அதுதானே இது? அட பொம்மால அதை குடிக்கிறான்.